நம்ம லாஸ்ட் வீக் எது வரைக்கும் பார்த்துருக்கோம்? லாஸ்ட் வீக் வந்து டாக் பார்த்துட்டு இருந்தோம். டாக்ல என்னென்ன இருக்கு டாபிக்ஸ் மட்டும் பார்த்துட்டு டாபிக்ஸ் மட்டும் பார்த்தோம். இந்த ஆமா வருஷம் நம்ம இந்த தாட்டி நம்ம ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு ரிப்போர்ட் எப்படி பில்ட் பண்றது என்ன டாக்ஸ் இது வந்து இந்த ரிப்போர்ட் தான் நம்ம கண்டினியூஸா கடைசி வரைக்கும் யூஸ் பண்ண போறோம். அதாவது ஓகே ஒரு கிளாஸ்லயும் நம்ம கனெக்ட் பண்ணி லேர்ன் பண்ண போறோம். இதான் ரிப்போர்ட். இது வந்து நம்ம ஆல்ரெடி கொடுத்த டேட்டா செட் உங்களுக்கு. ஓகே ஓகே அந்த ஃபேக்ட் இன்டர்நெட் சேல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டேபிள் இருந்துச்சுல, அந்த டேட்டா செட்ஸ் இருந்துச்சுல, அந்த டேட்டா செட்ஸ் தான் கனெக்ட் பண்ணிக்கிறோம் இது. ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணது தான் ஒரு ஒரு கிளாஸ்ல. அதனோட கண்டினியூஷன் தான் இது. ஓகேங்களா? நம்ம ஃபர்ஸ்ட் இன்னைக்கு என்னன்னு பார்க்க போறோம்னா ஒரு கவுண்ட் ஆஃப் எத்தனை ஆர்டர்ஸ் வந்திருக்கு, எத்தனை ஷிப் ஆயிருக்கு, எத்தனை டெலிவர்ட் ஆயிருக்கு. அதோட கவுண்ட் அது பை மந்த் வச்சு கம்பேர் பண்ண போறோம். ஒரு ஒரு மந்த்துக்கு அதாவது ஒரு ஒரு டேக்கும் எப்படி இருக்கு, என்னென்ன எப்படி சேல்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை கம்பேர் பண்ண போறோம். பை டேட். ஓகே. அடுத்தது வந்து நமக்கு டோட்டலா அந்த ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆச்சு, அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட்டை சேல் பண்றதுல எவ்வளவு காஸ்ட் வந்திருக்கு, அதுக்கு ஷிப்மெண்ட் காஸ்ட் எவ்வளவு, அதோட டாக்ஸ் எவ்வளவு, அதனோட ப்ராஃபிட் எவ்வளவு, ப்ராஃபிட் பர்சன்டேஜ், அப்புறம் எந்த ரீஜன்ல சேல் ஆயிருக்குது, எந்த கஸ்டமர் எந்த ரீஜன்ல இருந்து வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க, அவங்க எந்த ஏஜ் கேட்டகரியில இருக்கிறாங்க, அதெல்லாமே நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டேட்டா செட்ஸ் பார்த்துக்குங்க. இதுதான் டேட்டா செட் நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ண சேம் டேட்டா செட்ஸ் தான். இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் என்னென்ன இருக்குன்னு. இது வந்து ப்ராடக்ட் கீ. ப்ராடக்ட் கீனா ஒன்றும் இல்லை, நம்ம ப்ராடக்ட் டேபிள்ல என்ன ப்ராடக்ட்னு பார்க்கறதுக்காக ப்ராடக்ட் கீ யூஸ் பண்றோம். இது சொல்லுங்க. சொல்லுங்க சரி. ப்ரோ ஸ்கிரீன் ஷேர் பண்ணல. ஓ ஸ்க்ரீன் இன்னும் ஷேர் பண்ணலையா? சாரி. எப்பவுமே நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்றதுக்கு மட்டும் மறந்துட்டேன். ஆல்ரெடி யூஸ் பண்ண டேட்டா செட்ஸ் தான் இது. ஃபேக்ட் இன்டர்நெட் சேல்ஸு, இந்த ப்ராடக்ட்டு, கஸ்டமர், கரன்சி இது வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு கிளாஸ்ல கன்டினியூ பண்ணோம். இதை வச்சு தான் இது நம்ம பேசிக்ஸ் ஆஃப் டேக்ஸ் பார்த்தோம். அதே டேபிள்ஸ் தான். இந்த டேபிள் டீட்டெயில்ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் என்னென்ன இருக்குன்னு. அப்போ தான் உங்களுக்கு கிளியராக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது வந்து ப்ராடக்ட் கீ. ப்ராடக்ட் கீ எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா இப்போ இந்த ப்ராடக்ட் டேபிளோட கனெக்ட் பண்ணுறது. அதே மாதிரி ஆர்டர் டேட் கீ, டியூ டேட் கீ, ஷிப்மெண்ட் டேட் கீ. இது வந்து நம்ம டிம் டைமென்ஷன் டேபிளோட கனெக்ட் பண்ணுறதுக்காக. கஸ்டமர் கீ வந்து கஸ்டமர் டேபிள் கனெக்ட் பண்ணுறதுக்காக. ப்ரொமோஷன் கீ ப்ரொமோஷனுக்கு நமக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ப்ரொமோஷன் கீ டேபிள் இல்லை நம்மகிட்ட. சரி இந்த கீ இந்த இது மட்டும் வச்சுக்கலாம். கரன்சிக்கு வந்து கரன்சி டேபிள் கூட கனெக்ட் பண்ணுவோம். சேல்ஸ் டெரிட்டரி கூட கனெக்ட் பண்ணுறது. அப்புறம் சேல்ஸ் ஆர்டர் நம்பரு ஒரு ஒன்றுக்கும் யூனிக் ஆர்டர் நம்பர் இருக்கும். அப்புறம் சேல்ஸ் லைன் நம்பர், ரிவிஷன் நம்பர் இதெல்லாம் ஒரு பெருசாக தேவையில்லை. அப்புறம் ஆர்டர் குவான்டிட்டி, எத்தனை குவான்டிட்டி ஆர்டர் பண்ணிக்கிறாங்க எல்லாமே இண்டிவிஜுவல் குவான்டிட்டி தான். அதுக்கப்புறம் ஒரு யூனிட்டோட ப்ரைஸ், அப்புறம் எக்ஸ்டெண்டட் அமௌண்ட், அதுக்கப்புறம் என்ன டிஸ்கவுண்ட் இருந்திருக்காங்க, டிஸ்கவுண்ட் அமௌண்ட் இதெல்லாமே 0 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், டிஸ்கவுண்ட் அமௌண்ட் எல்லாம் பெருசாக இல்லை, அதனால பிரச்சனை இல்லை. இந்த ப்ராடக்ட்டை தயாரிக்கிறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆச்சு, இந்த ப்ராடக்ட்டை சேல் பண்ணது எவ்வளோ காஸ்ட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ டேக்ஸ் அமௌண்ட்டு, எவ்வளோ ஷிப்மெண்ட் அமௌண்ட்டு, அது தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் கெரியர் ட்ராக்கிங் இதெல்லாம் பெருசாக தேவையில்லை, விட்டுருங்க. ஓகேவா? நம்ம இந்த சேல்ஸ் டேபிள் போனோம்னா மெயினாக இந்த சேல்ஸ் டேட்டரி கீயோட கனெக்ட் பண்ணி நம்ம வந்து இந்த ரீஜனில் எந்த ரீஜனில் சேல்ஸ் ஆயிருக்குன்னு பார்ப்போம். இந்த சேல்ஸ் டேட்டரி கீ இருக்குது இல்லை, இந்த கீயும் இந்த சேல்ஸ் டேட்டரி கீ இங்கே இருக்கிற சேல்ஸ் டேட்டரி கீயோட கனெக்ட் பண்ணிட்டு எந்த சேல்ஸ் ரீஜனில் நமக்கு வந்து சேல்ஸ் ஆயிருக்குன்னு நம்ம பார்க்கலாம். அப்புறம் இந்த டேபிள் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் கீ இருக்கும். நம்ம ப்ராடக்ட் கீயை இந்த ப்ராடக்ட் கீயோட கனெக்ட் பண்ணிட்டு இதில் ப்ராடக்ட் கீயை கனெக்ட் பண்ணிட்டு என்ன ப்ராடக்ட் நமக்கு சேல் ஆயிருக்கு, என்ன ப்ராடக்ட் வந்து நம்ம அதிகமாக
இது பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு ஆக்சுவலா. நான் கூடி கொஞ்சம் தான் நினைச்சேன். ஓகே, நம்ம ப்ராடக்ட்ஸ் வச்சும் பார்க்கலாம். எது டாப் 10 ப்ராடக்ட் நமக்கு சேல் அதிகமாக இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் பார்க்கலாம். விஷுவலு வேற ஏதாச்சும் இருக்கா இதில்? அப்புறம் இதனோட கரண்ட் ஸ்டேட்டஸ்னு இருக்கு. எல்லாமே கரண்ட் தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இதுவும் ஒன்றும் பிரேக்கப் இல்லை. சரி, நம்ம என்ன ப்ராடக்ட்ல சேல் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் டைமென்ஷன் டேபிள் உங்களுக்கு தெரியும். என்ன குவார்ட்ரு, என்ன டேட் வச்சு எல்லா பிரேக்கப்பும் இருக்கும், என்ன மந்த்து, அதெல்லாம். அப்புறம் கஸ்டமர் டேபிள் வந்து கஸ்டமர் கீ கூட நம்ம அங்கே கனெக்ட் பண்ணுவோம். அப்புறம் இது வந்து ஜியோகிராஃபிக் கீ இருக்கு. ஜியோகிராஃபிக் கீக்கு அந்த டேபிள் இருக்கான்னு தெரியலையே. ஜியோகிராஃபிக் டேபிள் இருக்கா? சரி விடுங்க, இதை விட்டுருங்க. சேல்ஸ் டெரிட்டரி இருக்கா ஜியோகிராஃபிக் கீ? ஒரே கீ தான் இருக்கு. ஜியோகிராஃபிக் கீ இல்லை, அதனால வீட்டில் விடுங்க. அப்புறம் என்ன எந்த ஏஜ் பீப்புள் வந்து அதிகமாக வாங்குறாங்க, அவங்க வந்து மேலா ஃபீமேல் அதிகமாக வாங்குறாங்களா அந்த ப்ராடக்டை. அப்புறம் என்ன இன்கம் ஸ்லாப்பில் இருக்கிறவங்க நம்ம டார்கெட் பண்ணணும் அப்படிங்கிற அதெல்லாம் பார்க்கலாம். அப்புறம் யாராவது தூரத்துலேருந்து வந்து வாங்கிட்டு போகிறாங்க நம்ம ப்ராடக்டை, அந்த மாதிரியெல்லாம் இதில் இருக்க டீட்டெயில்ஸ் இருக்குது. அதை வச்சு நம்ம மெசேஜ் க்ரியேட் பண்ணி பார்க்கலாம். எந்த ரீஜன்லேருந்து வந்து வாங்கிட்டு போகிறாங்க அதெல்லாம் இருக்குது. சேல்ஸ் ரேட் இருக்கு, இங்கே இருக்குது. என்ன ரீஜன்லேருந்து வாங்கிட்டு போகிறாங்க கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் கரன்சி, என்ன கரன்சியில் வாங்குறாங்க அதை கூட நம்ம கரன்சிக்கு கூட கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? நம்ம ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தோம், ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கவுண்ட் ஆஃப் ப்ராடக்ட், எத்தனை ப்ராடக்ட் நம்ம சேல் பண்ணிக்கிறோம் ஃபர்ஸ்ட், அப்புறம் எத்தனை ப்ராடக்ட் ஷிப் பண்ணியிருக்கோம், எத்தனை ப்ராடக்ட் டெலிவரி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஓகேவா? நம்ம இதுலயே நம்ம இங்க கிரியேட் பண்ணீங்கன்னா மெசேஜ் இங்கேயே கிரியேட் பண்ணலாம். ஆனா இதுல நிறைய மெசேஜ் கிரியேட் பண்ணீங்கன்னா இந்த டேபிள் ரொம்ப கிளிக் ஆயிரும். ஓகேவா? அதுக்காக நம்ம மெசேஜ் டேபிள் வேணா தனியா புதுசா கூட கிரியேட் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இப்போ கிரியேட் பண்றோம். அதுக்கப்புறம் எப்படி நான் இந்த மெசேஜ் வந்து அந்த மெசேஜ் டேபிள்குள்ள மூவ் பண்றேன்னு சொல்றேன். ஓகேவா? அது அப்படி நீங்க மெசேஜ் டேபிள் தனியா கிரியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நீட் அண்ட் இதா இருக்கும். அந்த டேபிள் கொண்டு வச்சிட்டீங்கன்னா டேட்டா ஃபர்ஸ்ட் ஆர்டர் கவுண்ட். ஓகே, கவுண்ட் ஆஃப் ஆர்டர். ஆர்டர் ஐடி இப்போ இது பண்ணோம்னா நம்ம கவுண்ட் எடுத்தோம்னா வரும். இல்லைன்னா என்ன பண்ணலாம், சம் ஆஃப் ஆர்டர் குவான்டிட்டி கூட போடலாம். கரெக்ட் தானே? சம் ஆஃப் ஆர்டர் குவான்டிட்டி மொத்தமா எத்தனை ஆர்டர்ஸ் வந்திருக்குன்னு நம்ம ஒரு விஷுவலா பார்க்கலாம். கவுண்ட் ஆஃப் ஆர்டர் மொத்தமா 60,000 ஆர்டர்ஸ் வந்திருக்கு. இது வந்து இப்படி பாத்தீங்கன்னா 60Kன்னு இருக்குது. இது வந்து உங்களுக்கு விஷுவலா பெட்டரா இருக்குதுன்னு தோணுதா? இது எப்படி நம்ம அதான் இது எப்படி நம்ம 60,000 நம்பரா கொண்டு வரணும்னா, இது செலக்ட் பண்ணிட்டு இங்க ஃபார்மேட்டிங் ஆப்ஷன் போய் வேல்யூஸ், கால் அவுட் வேல்யூஸ் இருக்கு பாருங்க. இங்க டிஸ்ப்ளே யூனிட்ஸ் போனீங்கன்னா நன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இப்படியும் வச்சிருக்கக்கூடாது. இப்படி வச்சிருந்தா கொஞ்சம் ரீடபிலிட்டி இருக்காது. ஏன்னா பெரிய நம்பர்ஸா இருந்தா ரீடபிலிட்டி இருக்காது. அதுக்கு என்னன்னா நம்ம கமாஸ் வச்சு செப்பரேட் பண்ணணும். இந்த மெசேஜ் மேல கிளிக் பண்ணி இங்க கமா இருக்கு பாருங்க, இது கொடுத்தீங்கன்னா கமாஸ் வச்சு செப்பரேட் ஆயிடும். உங்களுக்கு எப்பவுமே காட்டுறப்ப இப்படிதான் காட்டணும். நம்ம விஷுவல்ல அதுக்கப்புறம் ஃபார்மேட்டிங் வைஸ் நம்ம கடைசியாக ஒர்க் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம டோட்டல் ஆர்டர் வந்து நம்ம 60,398 ஆர்டர்ஸ் வந்திருக்கு. ஓகேவா?
இப்ப நான் இந்த எந்தெந்த மந்த்ல எனக்கு ஆர்டர் வந்திருக்குன்னு எனக்கு தெரியணும். அதை நம்ம எப்படி பண்ணலாம்? நமக்கு வந்து இங்க வந்து டேட் காலம் மட்டும்தான் இருக்கு. நமக்கு ஆர்டர் டேட் காலம் மட்டும்தான் இருக்கு. சரியா? நம்ம இது மந்தால கிரியேட் பண்ணோம்னா, நம்ம வந்து எய்தர் இங்கேயே ஒரு மந்த் காலம் கிரியேட் பண்ணணும். இல்லைன்னா நம்ம டைமென்ஷன் டேபிள், டேட் டைமென்ஷன் டேபிள் இருக்கு. அது கூட நம்ம ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. இங்க நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம். எதுக்கு? ஆர்டர் டேட் கீக்கும் இது வந்து தப்பான ரிலேஷன்ஷிப். ஆர்டர் டேட் கீக்கும் இதுக்கும் கிரியேட் பண்ணணும். ஆர்டர் டேட் கீ எங்க இருக்கு? ஆர்டர் டேட் கீக்கும் டேட் கீக்கும் நம்ம ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணணும். இப்ப இங்க வந்து நமக்கு டூப்ளிகேட் இல்ல. அதனால இங்க 1 காட்டுது. இங்க நமக்கு இந்த டேபிள்ல டூப்ளிகேட் இருக்கு. அதனால நமக்கு இங்க மெனி காட்டுது. அதான் ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப் இங்க. ஓகேவா? அது இல்லாம நமக்கு ஒரு டைரக்ஷன் தான் இது ஃபில்டர் ஆயிருக்கு. நம்ம இந்த டேபிள்ல இருந்து இந்த டேபிள் ஃபில்டர் பண்ணலாம். ஆனா நீங்க இந்த டேபிள்ல இருந்து இந்த டேபிள் ஃபில்டர் பண்ண முடியாது. அது அப்படி ஃபில்டர் பண்ணணும்னா நீங்க போய் ப்ராப்பர்ட்டிஸ்ல போய் போத் டைரக்ஷன் கொடுத்தீங்கன்னா 2 பக்கம் ஃபில்டர் ஆகும். இதுதான் கிராஸ் ஃபில்டர் டைரக்ஷனு. கார்டினேட்டிங்கிறது இந்த 1 to many, 1 to 1, many to 1. துர்கா, இங்க கார்டினேட்டிங்கிறது நீங்க இது எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம்? இந்த கார்டினேட்டிங்ஸ் ஹலோ, கேக்குதுங்களா? கேக்கு. சரி, ஓகே. இந்த கார்டினேட்டிங்ஸ்ங்கிறது ஒண்ணும் இல்ல. இப்போ நம்ம இந்த டேபிள்ல இருந்து 1ன்னு இருந்துச்சுன்னா இந்த டேபிள்ல நமக்கு டூப்ளிகேட்டே இல்லாத டேபிள்னு அர்த்தம். இங்க வந்து மெனின்னு இருந்துச்சுன்னா நமக்கு டூப்ளிகேட் இருக்குதுன்னு அர்த்தம். இதுவே நமக்கு சில நேரத்துல மெனி டு மெனி கனெக்ட் பண்ண வேண்டியது வரும். மெனி டு மெனி கனெக்ட் பண்ணீங்கன்னா இதுலயும் டூப்ளிகேட் இருக்கும், இதுலயும் டூப்ளிகேட் இருக்கும். மெனி டு மெனிக்கும் 1 to மெனிக்கும் இப்போ வந்து ஏன் பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப அடியாகும். ஏன்னா 1 to மெனினா உங்களுக்கு வந்து அக்யூரேட்டா நான் இந்த டேட் கீ வந்து இந்த டேட் கீல ஃபில்டர் ஆயிரும். ஒரு டேட் கீ எடுத்துட்டு இங்கேயும் மல்டிபிள் டேட் கீ இருந்துச்சுன்னா இங்க என்னென்ன இப்போ வந்து எப்படி சொல்றேன்னா ஒரு டேட் கீ ஃபில்டர் பண்ணீங்களா? ஆர்டர் டேட் கீன்னு இந்த இடத்துல 2 ரோஸ் இருக்கு உங்களுக்கு. அதே மாதிரி இன்னொரு டேபிளையும் 2 ரோஸ் இருந்துச்சுன்னா இந்த ரோ கூடி அந்த ரோ இந்த ரோ இந்த கஸ்டமர் ஐடி கீ இருக்குது இல்ல, கஸ்டமர் ஐடி கீ வந்து உங்களுக்கு 2 இருக்குது. இந்த கீயை கொண்டு போய் அங்க மேட்ச் பண்ணுமா, இந்த கீயை கொண்டு போய் அங்க மேட்ச் பண்ணுமான்னா அதுக்கே டவுட் ஆகும்ல. மெனி டு மெனியா இருந்துச்சுன்னா எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். புரியலன்னா சொல்லுங்க, திருப்பி நான் சொல்றேன். அப்போ வந்து நமக்கு வந்து கிராஸ் ஃபில்டர் நம்ம மல்டிபிள் டைரக்ஷன் சில ரிப்போர்ட்ல வைக்க வேண்டியது வரும். ஆனா மோஸ்ட்லி நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம். அந்த மாதிரி கிராஸ் ஃபில்டர் நம்ம சிங்கிள் டைரக்ஷன் ஃபில்டர் வச்சோம்னா நமக்கு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். அப்புறம் அக்யூரேட்டான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். கிராஸ் ஃபில்டர் ஃபங்க்ஷன்ல சில இடத்துல நமக்கு வந்து எரர் அடிக்கும். ஓகேவா? நம்ம வந்து இந்த டேட் டைமென்ஷன் டேபிள கனெக்ட் பண்ணிட்டோம். சொல்லுங்க. லெஃப்ட் ஆயிட்டாங்களா? திருப்பி ஜாயின் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணலாம். பாஸ் பண்றேன். சொல்லுங்க. இப்ப நீங்க ஆக்சுவலா இந்த சேல்ஸ் சம் டேபிள் இருக்குங்களா, அந்த டேபிள்ல வந்து சம் டேட்டா வந்து டிஃபால்ட்டா ஒரே வேல்யூ தான் இருக்கு. 1 இல்ல நல் ஏதோ சிங்கிள் வேல்யூ தான் இருக்கு அந்த ஆல் என்டையர் ப்ராடக்ட்டுக்கும். இந்த மாதிரி நிறைய டேட்டா இருந்தது அதுல. இப்ப நீங்க கொடுத்த டேபிள்ஸ்ல ஷேர் பண்ண டேபிள்ஸ்ல இந்த டேபிள் இந்த டேபிள்ல என்ன புரியல, என்ன கேக்குறீங்க? இப்போ எக்ஸாம்பிள் ப்ரொமோஷன் கீ அது எல்லாமே சிங்கிள் வேல்யூ தான் இருக்கு. கரெக்ட்டுங்களா?
ஆ, அந்த ஆமாமாமா. ப்ரமோஷன் கீழ அதெல்லாம் விடுங்க, விடுங்க, விடுங்க. இல்ல இது ஆக்சுவலா ஓகே. இருக்கு. அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத காலம்ஸ் எல்லாம் விட்டுருங்க. நெறைய காலம்ஸ் தேவையில்லாத இருக்கு. இப்போதைக்கு இல்ல நம்ம நம்ம பார்க் ரிமூவ் பண்ணணும் தான் நம்ம ரிமூவ் பண்றதுன்னா அன்வான்டட் காலம் பண்ணலாம். ஆனா ரிமூவ் இது வந்து பண்ணணும். ஏதோ சம்திங் டினோட் பண்றதுக்காக தான் வச்சிருக்காங்க. அதனால ஓகே ஓகே இதெல்லாம் விட்டுருங்க. இதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனையே இல்ல. நம்ம திருப்பி பார்க்கறப்ப ஓகே அதெல்லாம் காலம்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கறனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகே ஓகே இந்த ஸ்லோவா ஒர்க் ஆகும். ஓகே, ஓகே. சரி இருங்க. வெயிட் பண்ணலாம். ஹலோ கேக்குதுங்களா? எஸ் ப்ரோ. கேக்குதா? கேக்குதுங்க. சரி. நான் அதான் கால்நட்டி கேட்டிருந்தேன். இப்ப வந்து இந்த இடத்துல நம்ம ப்ராப்பர்ட்டிஸ்ல போய் கால்நட்டி இருக்குங்களா? இது வந்து நம்ம கால்நட்டி எப்பப்ப நம்ம 1 டூ மெனி, மெனி டூ 1 எப்பப்ப யூஸ் பண்ணுவோம்னா, மெனி டூ 1னா இந்த டேபிள் இருக்குதுங்களா? இந்த டேபிள்ல டூப்ளிகேட் இருக்குதுன்னு அர்த்தம். அதுவே நம்ம இந்த சைடு 1 இருந்துச்சுன்னா, இங்க வந்து டூப்ளிகேட் இல்லாத டேபிள்னு அர்த்தம். இது வந்து நம்ம இந்த டைரக்ஷன் இருக்குதுங்களா? ஃபில்டர் டைரக்ஷனு. இந்த டேபிள்ல இருந்து இந்த டேபிள் ஃபில்டர் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? நம்ம வந்து இப்ப இது சில டைமு வந்து இதுலயும் நம்ம மெனி டூ மெனி கனெக்ட் பண்ற மாரி இருக்கும். இங்கேயும் இங்க இந்த டேபிள்ல இருந்து ஃபில்டர் பண்ணா ஆகும். இந்த டேபிள்ல இருந்து ஃபில்டர் பண்ணா ஆகும். ஆனா, சில கேஸஸ்ல ப்ராப்பரா ஆகாது. ஏன்னா எக்ஸாம்பிள் சொன்னேன். அப்ப இருந்தீங்களா? இப்ப வந்து நம்ம ஒரு டேட் கீ எடுத்திருக்கோம். இந்த டேட் கீ எடுத்துட்டோம்னா, நமக்கு வந்து இங்க ஆர்டர் நம்பர்ஸ் வேற வேறவா இருக்குது. ஆனா சேம் டேட் கீக்கு. இப்ப இன்னொரு டேபிள் எடுத்துட்டீங்கன்னா, அந்த டேபிள்லயும் இதே மாரி மல்டிபிள் டேட் கீஸ் இருந்துச்சுன்னா, எந்த ஆர்டர் நம்பர் கொண்டு போய் எது கூட மேட்ச் பண்ணும்? அது வந்து கரெக்ட்டா மேட்ச் ஆகாதுங்கல்ல. அதனால உங்களுக்கு வந்து ப்ராப்பரான ரிசல்ட் வராது. மெனி டூ மெனி ஆ டூயல் சைட் ஃபில்டர் இருந்துச்சுன்னா. ஆனா சம் கேஸஸ்ல அது அன்அவாய்டபுளா இருக்கும். நம்ம முடிஞ்ச அளவுக்கு அ அந்த மாரி இருக்கிறத அவாய்ட் பண்ணணும். அதாவது நம்ம ஜாயின்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். அந்த மாரி இருக்கிற டைம்ல. ஜாயின்ட்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா, என்ன டேபிள் சைஸ் கொஞ்சம் அதிகமாகும். ஆனா அதுக்கு தகுந்த மாரி நம்ம மாடலிங்க கொஞ்சம் மாடிஃபை பண்ண வேண்டியது தான். ஓகேவா? இப்ப டேட் டைமென்ஷன் டேபிள்ல இதுக்கு ஏதாச்சும் இருக்கா? சரி. நம்ம காலண்டர் இயரே எடுத்துப்போம். இந்த மந்த் நேம் இருக்கு. நேம் ஓகே. சரி ஓகே. நான் அந்த மந்த் நேம் எனக்கு வேணாம். நான் வந்து எனக்கு வந்து இயர் மந்த் காலம்னு உனக்கு வேணும். அந்த மாரி நான் இதை மாத்தப் போறேன். இது எப்படின்னா டாக்ஸ்லயும் பண்ணலாம். இல்ல பவர் கொரி எடிட்டர்ல வேணும்னா பண்ணிட்டு வரணும்னா பண்ணிட்டு வரலாம். எதுல ப்ரிஃபர் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்டு நான் பவர் கொரி எடிட்டர்ல எப்படி பண்றதுன்னு சொல்றேன் இதுவே. அதுக்கப்புறம் நான் இதுல சொல்றேன். இப்ப வந்து நமக்கு இயர் காலம் தனியா இருக்கு. ஓகே. இயர் இருக்கு. இயர் காலம் இருக்கு. டே நம்பர் ஆஃப் த மந்த் இதுல வீக் நம்பர் ஆஃப் த இயர் பார்க்கலாம். அதுக்கப்புறம் மந்த் நம்பர் ஆஃப் த இயர். ஓகே. 1 to 12 இது வந்து எனக்கு வந்து இது மாரி இருக்கு. 1, 2, 3 அப் டூ 12 வரைக்கும் இருக்கு. மந்தோட ரெப்ரசன்டேஷன் ஆஃப் நம்பர்ஸ். இது வந்து காலண்டர் இயர்ல இருக்கு. ஓகேவா? நம்ம இந்த 2 காலமுமே மெர்ஜ் பண்ணி புதுசா ஒரு காலம் கிரியேட் பண்ணலாம். இங்க போயிட்டு ஆட் காலம் ஃப்ரம் எக்ஸாம்பிள். இப்படி குடுக்கறதுனா குடுக்கலாம். இல்ல கஸ்டம் காலம் ஆட் பண்ணலாம். ஆட் காலம் ஃப்ரம் எக்ஸாம்பிள் போட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்.
இப்போ 01. அடுத்த காலம் கேட்குது, அதனால ஃபைன் பண்ண முடியல. இப்போ மறுபடியும் 2 0 0 8 எந்த மந்த்து 01. ஓகே, இது வந்து இப்போ என்ன எடுத்திருக்குன்னா இங்க பாருங்க, நம்பர் ஆஃப் மந்த் ஆஃப் இயர் இது இன்டூ 20051 அப்படின்னு ஒரு மேத் எடுத்திருக்கு. ஆனால் இந்த மேத் வந்து நமக்கு கரெக்டு தானே, இப்படி எடுத்துருக்கக்கூடாது. நம்ம இந்த இடத்துல இன்னொரு எக்ஸாம்பிள் தருவோம். இதுக்கு இந்த 32 காலம்ல நம்ம ஒரு எக்ஸாம்பிள் தரலாம். 2005 02 அப்படின்னு சொல்லி தரலாம். இப்போ எடுத்துக்குதாங்க. இப்போ அது வந்து ஒரு டிஃப்ரெண்டான மேத்து கால்குலேட் பண்ணுது. சரி, இங்க கரெக்டா இருக்கா? இங்க நமக்கு கரெக்டா இருந்துச்சு. ஆனா இந்த மேத் வந்து நம்ம கரெக்டா ஆக்சுவலா இந்த மேத் வந்து தப்பு. இந்த மாதிரி மேத் வந்துச்சுன்னா நம்ம கஸ்டம் காலம் தான் யூஸ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, மந்த் இருக்குதுல்ல, எனக்கு இந்த காலமையும் எடுத்துட்டு நான் கஸ்டம் காலம் கிரியேட் பண்ணுறேன். ஃப்ரம் எக்ஸாம்பிள்னு இன்னொரு காலம் கிரியேட் பண்ணுறேன். இப்போ வந்து 01. இப்போ வந்து அது என்ன சொல்லுது, 01 02க்கு ஒரு 0 ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. இந்த லாஜிக்கும் அது தப்பாக தான் எடுத்திருக்கு. கரெக்டு தானே? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த லாஜிக் கொடுக்குறக்க சும்மா 4 மட்டும் இதை மட்டும் ஃபில்டர் பண்ணிக்கிறேன். இந்த ஃபில்டர் திருப்பி ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா அப்பதான் அதுக்கு வந்து நம்ம பர்ஃபெக்டா காலம் டிரைவ் பண்ண முடியும். நம்ம எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு 01 இங்க வந்து 010 எடுத்துக்குது. இந்த மாதிரி எடுத்துக்க கூடாது. 10. இப்ப கரெக்டா எடுத்துக்கிச்சு பாருங்க. டெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல இந்த இயர் எடுத்துக்கிச்சு. நமக்கு வந்து 2 காலம் வேணும், 2 நம்பர் வேணும். 2 நம்பர் வேணும்னா 0 மட்டும் முன்னாடி இன்க்ளூட் பண்ணிடு அப்படின்னு சொல்லி பேடிங் பண்ண சொல்லுது. கரெக்டு தானே? ஓகே, இது வந்து கரெக்டான ஃபார்முலா. இது வந்து மந்த் நம்பர் நான் வச்சுக்கிறேன். புரியலன்னா அப்பவே சொல்லுங்க, திருப்பி சொல்றேன். இப்போ இந்த 2 காலையுமே நான் எனக்கு வந்து இயர் மந்த் ஃபினான்ஷியல் இயர் வேணாம், கலண்டர் இயரை இது வந்து நான் வந்து இயர் மந்த் காலமாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் எக்ஸாம்பிள் கொடுத்தீங்கன்னா அழகாக ஒர்க் ஆகும். 2501. இப்போ என்ன பண்ணுது, டிரான்ஸ்ஃபார்ம் டெக்ஸ்ட் கம்பைன் பண்ணுது. கரெக்டு தானே? கம்பைன் தானே பண்ணணும். உங்களுக்கு இந்த கலண்டரையும் இந்த இயர் மந்த்தையும் கம்பேர் பண்ணோம்னா உனக்கு வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி கிடைச்சிடும். 2005 03 1 அந்த மாதிரி கிடைச்சிச்சு. பர்ஃபெக்ட். நம்ம இந்த மாதிரி தான் எடுக்கணும். இந்த காலமுக்கு நேம் வந்து நான் இங்கேயும் போய் சேஞ்ச் பண்ணலாம், இல்லை இங்கே சேஞ்ச் பண்ணோம்னா நமக்கு இன்னொரு ஸ்டெப்ஸ் ஆட் ஆயிடும். இப்படி நான் இப்படி ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து நான் ரீநேம்னு ஒரு ஸ்டெப்பாக ஆட் ஆகுது. எனக்கு வந்து இந்த ஸ்டெப்பை ஆட் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சோம்னா இங்கேயே நம்ம போய் இயர் மந்த்னு கிரியேட் பண்ணிக்கலாம். இதெல்லாமே சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் நமக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைஸ் பண்ணுறது. 2 ஸ்டெப்பாக இருந்துச்சுன்னா அதுக்கு எக்ஸ்ட்ராவாக மெமரி இழுக்கும். நமக்கு இப்படி இருந்துச்சுன்னா அதுவே எடுத்துக்கிச்சு பாருங்க. ஓகேவா? க்ளோஸ் அண்ட் அப்ளை பண்ணுங்க. இப்போ இயர் மந்த் காலம் எடுத்துக்கிட்டேன். இப்போ டோட்டல் சேல்ஸ் மட்டும்தான், டோட்டல் ஆர்டர்ஸ் எத்தனை ஆர்டர் இருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸும் நம்ம எடுத்துருக்கோம்.
இப்படி இருக்கு. இது வந்து உங்களுக்கு கரெக்டா விசிபிள் ஆகுதா? இது வந்து ஹார்ட் டு சி தானே? இது வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. எதை வச்சு? மந்த் வச்சு. அப்புறம் ஸ்டார்ட் பை ஃபர்ஸ்ட் நேம். சின்னதுல இருந்து பெருசுக்கு போக சொல்றேன். அதுக்கப்புறம் என்ன பண்றேன்னா லேபிள் ஆட் பண்ணணும். இந்த வந்து என்னென்ன இந்த கிராஃப்ல இருக்குது. ஆனா இந்த கிராஃப்ஸோட வேல்யூஸ் வந்து நமக்கு தெரியல. கரெக்ட் தானே? இங்க டேட்டா லேபிள்ஸ் இருக்கு பாருங்க. இதையே கிளிக் பண்ணலாம். இப்போ வந்து நமக்கு வேல்யூஸ் வந்துருச்சு. இப்போ நமக்கு வந்து ரொம்ப கிளிம்சியா இருக்கு. கரெக்ட் தானே? பார்த்தா நமக்கு இது தெரிய மாட்டேங்குது. இது எப்படி டேக்கிள் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி பார்க்க வேணாம். இப்படி பார்க்கணும்னா நீங்க என்ன பண்ணணும்னா பெஸ்ட் வே இதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கணும். எந்த இயர்ல இருந்து எந்த இயர்னா அந்த இயர் மட்டும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணீங்கன்னா பெஸ்ட்டா உங்களுக்கு தெரியும். இல்லைன்னா டாப் 50 அந்த மாதிரி எடுத்துக்கணும். எனக்கு வந்து லாஸ்ட் 2 இயர்ஸ் மட்டும் பார்த்தா போதும். லாஸ்ட் 12 மந்த்ஸ் மட்டும் பார்த்தா போதும். அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். இந்த கிராஃப்க்கு எப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுன்னு சொல்றேன். இப்போ வந்து டேட் கேலண்டர் டேட் டேட் கீழே இருக்கு. ஒரு நிமிஷம் இந்த டேட் பார்த்துக்கலாம். ஃபுல் ஆல்டர்னேட்டிவ் டேட் தான் இருக்கு. இதுதான் டேட். ஓகே, இங்க டேட் கொடுத்து இங்க வந்து பேசிக் ஃபில்டரிங்னு இருக்கும். இந்த பேசிக் ஃபில்டரிங் பதிலா இங்க அட்வான்ஸ் ஃபில்டரிங் கொடுக்கறனா கொடுக்கலாம். அட்வான்ஸ் ஃபில்டர் கொடுத்தீங்கன்னா எந்த டேட்ல இருந்து எந்த டேட்னு கேட்கும். அந்த மாதிரி கொடுக்கறனா கொடுக்கலாம். இல்லைன்னா கீழே பெஸ்ட் ரிலேட்டிவ் டேட். ரிலேட்டிவ் டேட்ல உங்களுக்கு லாஸ்ட் எத்தனை நாள் வேணும்? லாஸ்ட் எனக்கு வந்து 24 மந்த்ஸ் மட்டும் இருந்தா போதும். கரெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இதுல மந்த்ஸுக்கு பதிலாக சாரி டேஸ்க்கு பதிலாக மந்த்ஸ் கொடுக்குறேன். இன்க்ளூட் டுடே. லாஸ்ட் 24 மந்த்ஸ் இப்போ ஏன் வரல? யாராச்சும் சொல்லுங்க. லாஸ்ட் 24 மந்த்ஸ் கொடுக்கறதுனால ஏன் வரல? மேபி நம்ம இயர்ல மென்ஷன் பண்ணிருப்போம். இயர் வைஸ் இல்ல. ஏன்னா இப்போ வந்து லாஸ்ட் 24 மந்த்ஸ்ங்கிறது வந்து இன்னைக்கு டேட்ல இருந்து எடுத்துக்குது. லாஸ்ட் 24 மந்த்ஸ் கரெக்டா? இன்னைக்கு டேட்ல இருந்து எடுத்துக்கிட்டா நம்மகிட்ட டேட்டா அந்த அளவுக்கு இல்ல. அதனால நமக்கு வந்து இங்க வந்து 2023ல இருந்து எங்க இருந்து எது வரைக்கும் எடுத்துக்குது பாருங்க. 2025ல இருந்து 2023 வரைக்கும் எடுத்துக்குது. ஆனா இதுல பாத்தீங்கன்னா டேட்டா 2015 வரைக்கும் தான் இருக்கு. கரெக்ட் தானே? இங்க பாருங்க. டேட்டா வந்து 2014-01 வரைக்கும் தான் இருக்கு. ஆனா டேட் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த வருஷம் டேட் வரைக்கும் எடுத்துக்குது. இந்த வருஷத்துல இருந்து கடைசியா 12 மாசம் எடுத்துக்குது. இதுக்கு இதுக்காக நான் ஸ்பெஷலா என்ன பண்ணணும்னா நம்ம அட்வான்ஸ் ஃபில்டரிங் போயிட்டு இந்த டேட் எனக்கு வந்து 13-14 டேட்டா மட்டும் இருந்தா போதும். 13-1ல இருந்து இஸ் ஆன் ஆஃப்டர் 13-1 கொடுக்குறேன். இஸ் ஆன் ஆஃப்டர் அந்த டேட்ல இருந்து அதுக்கு மேல டேட் வரைக்கும். இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு கிளியரா தெரியுதா எப்படி சேல்ஸ் ட்ரெண்ட் ஆயிருக்குன்னு? லாஸ்ட் 2 இயர்ஸ் மட்டும் டேட்டா எதுல இருந்து எடுக்குது அதுல இருந்து மட்டும் அந்த மாதிரி ஃபில்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் உங்களுக்கு இதில் கேட்டது விசுவல் லெவல் ஃபில்டர். இது ஒரு ஃபில்டர். பேஜ் லெவல் ஃபில்டர் ஒன்று. ஆல் பேஜ் லெவல் ரிப்போர்ட் லெவல் ஃபில்டர் இது. அப்புறம் ஸ்லைசஸ். ஓகே இதுதான் டைப்ஸ் ஆஃப் ஓகே ஃபில்டர் சொல்லணும். இப்போ ஓகே யூஸ் பண்ணுறது வந்து நம்ம விஷுவல் லெவல் ஃபில்டர் யூஸ் பண்ணுறோம். இப்போ இதில் வேல்யூஸாக நான் எனக்குமே இது வந்து கேல இருந்துச்சுன்னா அந்த அளவுக்கு நீட்டாக விசிபிளாக இருக்காது. அதனால நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இதில் வச்சுக்கணும். நான் பெரிய வேல்யூஸாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சின்ன வேல்யூஸாக இருக்கிறப்ப நீங்கள் கேல விட இதுதான் பெட்டர். ஓகேவா? இப்போ எனக்கு இந்த ஆக்சஸ் வேணாம். இந்த ஆக்சஸ் வேணாம்னா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆக்சஸ் வந்து நமக்கு வந்து ரொம்ப இதாக இருக்குதுன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். ஆக்சஸ் ஆக்சஸ்
எக்ஸஸ் ஆஃப் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து கொஞ்சம் நீட்டா இருக்கும் விஷுவல். ஓகேவா? எத்தனைக்கு ஓகே ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? புரிஞ்சுங்களா? புரியுதுண்ணா. இப்ப நம்ம இந்த மாதிரி ஒரு விஷுவலா காட்டிட்டோம். ஆனா நமக்கு வந்து இதே விஷுவல எனக்கு வந்து இயர் ஆன் இயர் கம்பேரிசனோட வேணும். அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்? இதே மாதிரி விஷுவல் எனக்கு இயர் ஆன் இயர் எப்படி சேல்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம செக் பண்ணணும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? இப்ப வந்து இதுலயே இந்த நான் இயர் மந்த் கிரியேட் பண்ணல, அதை எடுத்து விட்டுட்டு மந்த் நேம்னு இருக்கா? மந்த் நேம் இருக்கு. மந்த் நேம் கொடுத்துட்டேன். இப்போ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் அந்த மாதிரி இருக்கு. கரெக்ட் தானே? இப்போ வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். பை இங்கிலீஷ் மந்த் நேம். இப்படி ஆர்டர் பண்ணா நமக்கு வந்து இது வந்து என்ன ஆர்டர்ல இருக்கு? டிசெண்டிங் ஆர்டர்ல இருக்கு. பார்த்தா தெரியுது. நீங்க அசெண்டிங் ஆர்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏப்ரல், ஆகஸ்ட், டிசம்பர் இப்படி வருது. இது கரெக்டா? நம்ம இப்படி வச்சா கரெக்டா இருக்குமா? மந்த் வைஸா வரும். இது எப்படி நம்ம ஜனவரி, பிப்ரவரி, ஆல்பபெட்டிக் மார்ச் அசெண்டிங் எடுத்துக்கிட்டு இது எப்படி நம்ம ஜனவரி, பிப்ரவரி மாத்த இத முடியும்? வந்து நம்பரா மாத்தி அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணிக்கலாம். எக்ஸாக்ட்லி மந்த்த கரெக்ட். வந்து 01 அது மாதிரி மாத்தி ஓகே கரெக்ட். பண்ணிக்கலாம். எக்ஸாக்ட்லா கரெக்ட். நம்ம இது ஆல்ரெடி நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டு வச்சிருக்கோம்ல மந்த் நம்பர்னு ஒரு காலம் இருக்கு நம்மகிட்ட. அதை வந்து இப்போ என்ன காலம் வேணும்? இங்கிலீஷ் மந்த் நேம் தானே? இது மேல கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்க இது மேல கிளிக் பண்ணீங்கன்னா இங்க ஷார்ட் பை இருக்குது பாருங்க. ஷார்ட் பை காலம். அதை கிளிக் பண்ணி என்ன காலமால நமக்கு ஷார்ட் பண்ணி மந்த் நேம் மந்த் நம்பரால ஷார்ட் பண்ணி கரெக்ட் தானே? மந்த் நம்பர் கொடுத்துருங்க. உங்களுக்கு வந்து ஷார்ட் ஆயிடுச்சு. இது வந்து நமக்கு வந்து ஜனவரியில உருவாயிருக்கு, பிப்ரவரியில உருவாயிருக்கு. நமக்கு வந்து எல்லா இயர்லும் இருக்கு. எனக்கு வந்து இதுவே இயர் வைஸ் நம்ம பிரிச்சு பார்க்கணும்னா எப்படி பார்க்கறது? இந்த இயர் காலம லெஜெண்ட்ல கொண்டு வந்து ஆட் பண்ணணும். இப்ப ஏன் நமக்கு வந்து 2020 13 மட்டும் வருது? நமக்கு ஏன் ரிமைனிங் இயர்ஸ் வர மாட்டேங்குது? ஏன்னா நமக்கு வந்து ஏகப்பட்ட இயர்ஸ் இருக்கு ஆக்சுவலா. பாருங்க. கேலண்டர் இயர். கேலண்டர் இயர் சம் ஆகக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 2005, 6, 7, 8, 14 வரைக்கும் இருக்கு. ஏன் நமக்கு 2013 மட்டும் வருது? நம்ம இங்க ஃபில்டர் அப்ளை பண்ணிருக்கோம்ல, அதனால தான். ஸோ ரிமூவ் பண்றேன். இப்போ ரிமூவ் பண்ணா இதுவே இங்க பாருங்க 2020 இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் நம்ம கொடுத்தோம்னாலும் அவங்க பார்க்க முடியாது, கம்பேர் பண்ண முடியாது. கரெக்ட் தானே? இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் நமக்கு வந்து கரெக்டா இருக்காது. கரெக்ட் தானே? இதுவே நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஆர்டர் மந்த் பை ஓகே இது கரெக்ட் தானே? இப்படி ஒரு ரிப்போர்ட் கொடுத்தோம்னா அவங்களால கம்பேர் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அதனால நம்ம முடிஞ்ச அளவுக்கு டேட்டாவை கரெக்டாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி நமக்கு ரெக்வயர்ட் காலம்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா, ஏன்னா இது வந்து நீங்கள் இந்த ஸ்கேலபிலிட்டி பாருங்க. ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்லாம் நமக்கு வந்து ஆர்டர் ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு. 2012 252 தான். அதே நீங்கள் 2013 14 பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய வந்திருக்கு. அதனால பெட்டர் நீங்க வந்து ஒரே நம்பர்ஸ் கம்பேர் பண்றேன்னா ஒரே ரேஞ்சில் இருக்கிற நம்பர்ஸ் கம்பேர் பண்ற மாதிரி இருந்தா இந்த மாதிரி விஷுவல் யூஸ் பண்ணுங்க. சரிங்க. இது வந்து ஓவராலா ஜனவரியில எவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்கு, பிப்ரவரியில எவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்கு அந்த மாதிரி வச்சிருக்கோம். ஓகே. இப்போ வந்து அடுத்தது டோட்டலோட ப்ராடக்ட்டோட காஸ்ட் பார்க்கலாம்.
டோட்டல் நம்ம இந்த ப்ராடக்ட்ட மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கு என்ன காஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னு. மெஷர் சம் ஆஃப் த ப்ராடக்ட் அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட் ஸ்டாண்டர்ட் காஸ்ட். ப்ராடக்ட் காஸ்ட் ஏதாச்சும் இருக்குமே. சம் ஆஃப் த ப்ராடக்ட் காஸ்ட். ப்ராடக்ட் ஸ்டாண்டர்ட் காஸ்ட். இந்த காலமா டோட்டல் ப்ராடக்ட் காஸ்ட் இதுதான். இது எல்லாமே நான் என்னவா கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறேன், கால்குலேட்டட் மெஷரா கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறேன். நம்ம கால்குலேட்டட் மெஷருக்கும் கால்குலேட்டட் காலமுக்கும் என்ன டிஃபரன்ஸ் உங்களுக்கு? மிஷர்ல வந்து சிங்கிள் வேல்யூ நான் அவங்கள மெமரி வைஸ் கால்குலேட்டட் மெஷருக்கும் கால்குலேஷன் மெமரி வந்து சொல்லுங்க. கால்குலேஷன் மெஷர் வந்து நம்ம இதுல வந்து டேட்டா மெமரிஸ் வந்து ஆக்குபைட் பண்ணுவோம். ஓகே. கால்குலேட்டர் காலம் வந்து அந்த அளவுக்கு மெமரி வந்து இது ஆக்குபைட் பண்ணாது. நீங்க அப்படியே ரிவர்ஸா சொல்றீங்க. கரெக்டா? இல்ல ரிவர்ஸா சொல்றீங்க ஓ, அப்படியே. ஓகே ஓகே. காலம் வந்து மெமரி வந்து ஆக்குபைட் பண்ணும், ஸ்லோ டவுன் ஆகும். மெஷர் வந்து அந்த அளவுக்கு ஸ்லோ டவுன் ஆகாது. ஓகே. இப்ப கால்குலேட்டர் காலமா கிரியேட் பண்ணோம்னா நமக்கு விசிபிள்ல ஒரு காலமாவே ஆட் ஆயிரும். அதனால நமக்கு மோர் ஸ்பேஸ் இது பண்ணோம். கால்குலேட்டர் காலமுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்டட் டாக்ஸ் ஃபங்க்ஷன் தான் இருக்கு. எல்லா ஃபங்க்ஷனையும் நீங்க கால்குலேட்டர் காலம்ல எல்லா மெஷர்ஸையும் கால்குலேட் பண்ண முடியாது. நம்ம கால்குலேட்டர் காலம் எப்ப யூஸ் பண்ணுவோம்னா ஏதாச்சும் டிஃபால்ட்டா உள்ளது. இல்ல இல்ல ஏதாச்சும் ஒரு ஃபில்டரா நம்ம யூஸ் பண்ணோம், அந்த காலமா எடுத்து ஃபில்டரா யூஸ் பண்ணோம், இல்ல ஒரு கண்டிஷன் போடணும். இது வந்து எனக்கு வந்து ஒவ்வொரு லைன் ஐட்டமும் செக் பண்ணணும். இந்த லைன் ஐட்டம் இதுக்கு தனியா ஒரு ஃபில்டர் போடணும். இப்போ வந்து என்னன்னா, எனக்கு வந்து இப்போ ஆர்டர் டேட், ஷிப் டேட் வந்து சேமா இருக்கணும். சேமா இருக்குதான்னு நான் செக் பண்ணணும். அப்போ வந்து நீங்க கால்குலேட்டர் மெஷரும் யூஸ் பண்ணலாம். ஆனா கால்குலேட்டர் காலம் எனக்கு ஆர்டர் டேட், ஷிப் டேட் ஒண்ணா இருந்துச்சுன்னா, நான் வந்து அதை மட்டும் ஃபில்டர் பண்ணணும். ஃபில்டரா யூஸ் பண்ணணும். அப்படிங்கிற சமயத்துல நீங்க கால்குலேட்டர் காலம் தான் யூஸ் பண்ணணும். இப்போ வந்து எனக்கு வந்து ஆர்டர் டேட்டு, ஷிப் டேட்டு நான் செக் பண்ணணும். இப்ப எப்படி நான் சொல்றேன். இது 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 வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ஈஸி. இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா ஒரு தாட்டி புரிஞ்சிருச்சுன்னா ஈஸி. இப்போ வந்து நான் 2 விதமும் அச்சீவ் பண்ணி காட்டுறேன் இதையா. இப்போ வந்து ஆர்டர் அண்ட் ஷிப் டேட் செக் பண்ணலாம். இஃப் என்ன கண்டிஷன்? ஆர்டர் டேட் ஆர்டர் டேட் கீயே வச்சுக்கலாம். ஆர்டர் டேட் கூட ஆர்டர் டேட் கீ ஆர்டர் டேட் கீ ஈக்குவல் டு ஷிப் டேட் கீ. ஓகேவா? ஓகே. இப்படி இருந்துச்சுன்னா எனக்கு வந்து சேம் டே ஷிப் சேம் டே ஷிப்டு இல்லைன்னா டிஃப்ரெண்ட் டே ஷிப். ஓகேவா? இப்போ ஒரு காலமாக நான் கிரியேட் பண்ணிட்டேன். இது வந்து விசிபிளாக உங்களுக்கு காலமாக ஆட் ஆயிடுச்சு. ஓகே. இதே இது நான் வந்து இதில் கிரியேட் பண்ணுறேன். இப்போ வந்து நான் மெஷரை யூஸ் பண்ணுறேன். ஆர்டர்
ship date, order ship date equal to if யூஸ் பண்றேன். if லாஜிக் என்ன, ஆர்டர் இப்போ டேட் இப்போ வந்து ஏன் இந்த லாஜிக் ஒர்க் ஆக மாட்டேங்குது? ஆர்டர் ஆர்டர் கொடுத்தோம்னா நமக்கு அந்த காலம் காட்ட மாட்டேங்குது. கரெக்ட் தானே? ஆர்டர் கொடுத்தங்காட்டி நமக்கு அந்த காலம் காட்ட மாட்டேங்குது, காட்டாது. இது எப்படி கொண்டு வரணும்னா வேரியபிள் யூஸ் பண்ணி கொண்டு வரலாம். வேரியபிள் ஆர்டர் நான் இது செக் பண்ணி சொல்றேன். வர மாட்டேங்குது. இப்போ வந்து நம்ம கால்குலேட்டர் காலம் இருக்குதுல்ல, இப்போ வந்து நான் வந்து சேம் டே ஷிப் செக் இது மாதிரி ஒரு காலம் கிரியேட் பண்ணிட்டேன். இது வந்து நம்ம வந்து ஒரு மெஷரா இது என்ன ஸ்லைசரா நான் ஆட் பண்றேன். ஸ்லைசர் ஆட் பண்றேன். இப்போ வந்து இந்த ஸ்லைசரை இந்த ஆர்டர் டேட் ஷிப் டேட்டை நான் இது பண்றேன். இப்போ நமக்கு என்ன வந்திருக்கு, ஒரு ப்ராடக்ட் கூடி அந்த அன்னைக்கே ஷிப் ஆகல. கரெக்ட் தானே? எல்லாமே டிஃப்ரெண்ட் டேல. ஆர்டர் ஒரு நாள் வந்திருக்கும், ஷிப்பிங் ஒரு நாள் ஆயிருக்கு. ஓகேவா? ஒரு ப்ராடக்ட் கூட நமக்கு இதாகல. இப்ப இதேவே இந்த மெஷரா கிரியேட் பண்ணிக்கிறேன் பாருங்க, ஆர்டர் கவுண்ட். இது வந்து ஒரு ஸ்லைசரை யூஸ் பண்ண முடியுமான்னு பாத்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியாது. அதாவது உங்களுக்கு ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்லைசரா இங்க யூஸ் பண்ண முடியாது. இங்க வந்து ஸ்லைசரா யூஸ் பண்ணணும்னா எப்பவுமே ஒரு ஃபீல்டா இருக்கணும். ஃபீல்டுனா இந்த மாதிரி ஒரு காலமா இருந்துச்சுன்னா தான் யூஸ் பண்ண முடியும். இப்ப புரிஞ்சா எதுக்காக நம்ம கால்குலேட்டர் காலமா கிரியேட் பண்றோம், கால்குலேட்டர் மெஷர் எதுக்கு, எப்படி என்ன டிஃபரன்ஸ்னு. ஒரு ஃபில்டர் பண்ணோம்னா அந்த ஃபில்டர் வந்து சரி இது வந்து ஒரு 2 டேஸ்க்குள்ள ஷிப் ஆயிடுச்சான்னு செக் பண்ணணுமா? ஷிப்ட் இன் 2 டேஸ் செக் பண்ணலாம். if order date is less than or equal to ship date. Shipped date plus 2 days நான் ப்ளஸ் பண்றேன். இது ஒர்க் ஆகுதான்னு இல்லையா எனக்கு தெரியாது, செக் பண்ணி பார்க்கலாம். ஷிப்ஸ் இன் 2 days. ships more than 2 days அப்படின்னு நம்ம கொடுத்துடலாம். இப்போ அதுவே மெஷரா யூஸ் பண்ணலாம். shipment date, order date say less than ships in 2 days. சரி, சிக்கல தப்பு. ஏன்னா ஷிப் டேட் வந்து ஆர்டர் டேட்டோட +2 days இருக்கு.
எல்லாமே 2 டேஸ்க்கு மேல தான் ஆயிருக்கு. இது வந்து கரெக்ட்டா? இல்ல ஒரு ப்ராடக்ட் கூட 2 டேஸ்க்குள்ள ஷிப் ஆகுதா? ஓ! எல்லாமே 1 மந்த். ஒரு சாம்பிள் செக் பண்ணுவோம். 1ஆம் தேதி ஆர்டர் பண்ணிக்கிறாங்க. 13ஆம் தேதியா? ஓ! எல்லாமே மினிமம் 8 நாள் 9 நாள் இருக்கு. சரி வித்தின் மந்த் செக் பண்ணுவோமா? வித்தின் 15 டேஸ்க்குள்ள ஷிப் ஆயிருக்கான்னு செக் பண்ணுவோம். ஷிப்ஸ் வித்தின் ஷிப் 15 டேஸ். இதெல்லாம் கரெக்ட் தானே? ஒரே நிமிஷம் இது மட்டும் செக் பண்ணல. இந்த இது கரெக்டாக இருக்குது. ஸ்டோர் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணி காலம் கரெக்டாக கிடையாது. ஷிப்ஸ் ப்ளஸ் 15 டேஸ் கரெக்டு தானே? கரெக்டாக ஒர்க் ஆகுது. 1ஆம் தேதி 16ஆம் தேதி எடுத்துருச்சு. 16ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதிக்குள்ளே ஷிப் பண்ணியாச்சு. கரெக்டு. ஷிப்ஸ் வித்தின் 15 டேஸ். மோர் தென் 15 டேஸ் எதுவுமே இல்லையா? சரி ஓகே. இல்லைன்னா 7 டேஸ் செக் பண்ணுவோம். ஷிப்ஸ் 7 டேஸ். ஏன்னா உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியணும். அதுக்காக தான் நான் இது சொல்லிட்டு இருக்கிறேன். ஷிப்ஸ் இன் 7 டேஸ். இது வந்து நமக்கு டேட்டா க்ளீனாக தெரிஞ்சுன்னா டேட்டா பற்றி நமக்கு டக் டக் டக்குன்னு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஷிப்ஸ் இன் 7 டேஸ். இல்லை செக் பண்ணுற ஃபார்மில் கரெக்டு தானே? ஷிப்பிங் டேட் வந்து எப்படி இருக்கும்? ப்ரோ ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஆர்டர் டேட் செகண்ட் தான் நமக்கு ஷிப்பிங் டேட் ஆகும். ஒரே நிமிஷம் வந்து ஷிப்பிங் டேட் வந்து இதுக்குள்ள இருக்கணும். ஆர்டர் டேட் அதிகமா இருக்கு, ஷிப்பிங் டேட் கம்மியா இருக்கு. ஆக்சுவலா ஷிப்பிங் டேட் தானே அதிகமா இருக்கணும். இன்னைக்கு ஆர்டர் பண்ணா 14 டேஸ் பொறுத்து தான் நம்மளுக்கு. இப்போ ஷிப்பிங் டேட்ல நம்ம பிளஸ் மைனஸ் இல்ல மைனஸ் மைனஸ் 7 டேஸ். இது வந்து ஆர்டர் டேட். ஷிப்பிங் டேட் ஆர்டர் டேட் வந்து எப்படி இருக்கணும்? ஆர்டர் டேட் வந்து நமக்கு வந்து ஆர்டர் டேட்டை நம்ம எதை செக் பண்ணோம்? ஷிப்பிங் டேட்டு செக் பண்ணோம். ஷிப்பிங் டேட் செக் பண்ணோம்னா ஷிப்பிங் டேட் இந்த ரேஞ்சில் இருக்கான்னு செக் பண்ணோம். இங்கே தான் இந்த டேட்டுக்குள்ள ஷிப்பிங் டேட்டு வந்து ஆர்டர் டேட் வந்து 28. ஷிப்பிங் டேட் -7 பண்ணோம்னா இது வந்து கிட்டத்தட்ட 28 கீழே வந்துடும். இப்போ வந்து இது ஒர்க் பண்ணி ஷிப்பிங் டேட் இது வந்து சிம்பிளா இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இந்த அளவுக்கு லாஜிக்கை போட்டு குழப்ப வேணாம். ஒரே இது ஆர்டர் டேட் மைனஸ் ஷிப் டேட் கொடுங்க.
இப்போ வந்து இது வந்து டேட் கரெக்டாக வரல அப்படின்னா டேட் டிஃப்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. டேட் டிஃப் டேட் 1 டேட் 2 கொடுக்க சொல்லுது. டேட் 1 வந்து நமக்கு வந்து ஷிப் டேட்டு இல்லை ஆர்டர் டேட்டு. ஆர்டர் டேட். டேட் 2 வந்து ஷிப் டேட்டு. என்ன இன்டர்வல் நமக்கு டே தானே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ நாளும் வந்துடும். எல்லாமே 7 டேஸில் தான் ஷிப் பண்ணியிருக்காங்களா? இல்லைன்னா நம்ம லாஜிக் கரெக்டு தான். ஒரு ப்ராடக்ட் வந்துச்சுன்னா எல்லாமே 7 டேஸில் ஷிப் பண்ணுறாங்க. 7th டே வந்து ஷிப்பிங் டேட்டாக வச்சுருக்காங்க ஒரு ப்ராடக்ட். நம்ம பழைய லாஜிக்கே கரெக்டாக தான் இருந்துச்சு அப்படின்னா. ஓகே சரி. நம்ம வந்து ப்ராடக்ட் வந்து எல்லாமே 7th டே தான் ஷிப் பண்ணுறாங்க. நான் நினச்சேன் ஒரு ப்ராடக்ட் வந்து ஃபர்ஸ்ட் டே ஷிப் பண்ணுவாங்க, ஒரு ப்ராடக்ட் வந்து 7th ஷிப் பண்ணுவாங்க அப்படின்னு. அதனால தான் இந்த மெசேஜ் இருக்கணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே உங்களுக்கு புரிஞ்சா? இப்போ வந்து நம்ம எதுக்கு நம்ம இந்த மாதிரி கால்குலேட்டட் காலமாக கிரியேட் பண்ணுறோம், இல்லை கால்குலேட்டட் மெஷரை கிரியேட் பண்ணலாம். நம்ம கால்குலேட்டட் காலமாக கிரியேட் பண்ணுறப்ப தான் எப்பவுமே நம்ம ஒரு ஸ்லைசரை யூஸ் பண்ணுறோம்னா யூஸ் பண்ண முடியும். இப்போ எப்படி நம்ம இந்த டேட்லேருந்து இந்த டேட் ஃபில்டர் பண்ணோம்னா ஸ்லைசரை யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணலாம். ஆனால் அதுவே நீங்கள் மெஷரை யூஸ் பண்ணிட்டு அந்த டே ஃபில்டர் பண்ண முடியாது. உங்களுக்கு நம்ம கால்குலேட் பண்ணிக்கோமா ஆர்டர் டேட்டு. இது வந்து நம்ம மெஷரை யூஸ் பண்ண முடியாது. இங்கே வந்து ஒரு ஃபீல்டை தான் யூஸ் பண்ண முடியும். மெயினாக அதுக்காக தான் நம்ம கால்குலேட்டட் காலம் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்லணும்னா இந்த மாதிரி மெமரி அதிகமாக எடுத்துக்கும். அது வந்து விஷுவலாக நமக்கு வந்து டேபிளில் டினோட் ஆகும். இது வந்து நம்ம வந்து 2 டைமில் கால்குலேட் ஆகும். இது வந்து மாடிஃபைடு ஃபில்டர் கான்டெக்ட் பேஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ரிசல்ட் தரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இன்டர்வியூ சொல்லணும். ஓகே தானே? இப்போ நம்ம வந்து இது ப்ராடக்ட் கவுண்ட் வந்துருச்சு. இப்போ வந்து எனக்கு வந்து எந்தெந்த அன்னைக்கு ஷிப் ஆகிருக்கணும், இப்போ ஷிப் ஆகிருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும். இது ஆர்டர் டேட் எப்போ, ஷிப் டேட் எப்போ டெலிவரி டேட்டு எந்த அன்னைக்கு எத்தனை ப்ராடக்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி டெலிவரி டேட் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அது எப்படி பார்க்கறது? அது இப்போ வந்து இதே டேபிள் பார்க்கணும்னா நம்ம அன்னைக்கு சொன்ன மாதிரி யூஸ் ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு தனியாக ஒரு தடவை சொல்லி தந்தேன்ல. இப்போ வந்து எந்தெந்த கலந்து கனெக்ட் பண்ணால் நீங்கள் தான் சொல்லணும் இதுக்கப்புறம் எப்படி பண்ணணும்னு. நான் உங்களுக்கு ஆல்ரெடி இந்த சொல்லி தந்திருக்கேன். டேட் கீழே நான் ஒரு தாட்டி கனெக்ட் பண்ணிட்டேன் ஆர்டர் டேட் கூட. இப்போ வந்து நம்ம கிராஃப்ல வந்து ஆர்டர் டேட் வச்சு நம்ம கிராஃப் போடணும். இப்போ வந்து எனக்கு இதே கிராஃப்ல பக்கத்துல வந்து ஷிப்டு கவுண்ட் வேணும். அதுக்கு பக்கத்துல வந்து எனக்கு வந்து இது டெலிவரி டேட் டெலிவரி கவுண்ட் வேணும். அது எப்படி நம்ம கொண்டு வர்றது? யூஸ் ரிலேஷன்ஷிப்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். சொல்லுங்க எப்படி எப்படி இதுக்கப்புறம் எப்படி பண்ணணும்? இது வந்து டேபிள் ஜாயின் பண்ணி ஒரே இதுல கொண்டு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுதானே? டேபிள் ஜாயின் பண்ணக்கூடாது. டேபிள் ஜாயின் நம்ம ஒரே இப்போ வந்து இந்த டேட் கீயை கிரியேட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஓகே. இதே மாதிரி நமக்கு ஷிப்பிங் டேட்டுக்கு ஒரு கீ இருக்குது, நமக்கு டெலிவரி டேட்டுக்கு ஒரு கீ இருக்கு. இந்த கீயை கொண்டு வந்து இங்க வந்து நம்ம செகண்ட் ரிலேஷன்ஷிப் தேர்ட் ரிலேஷன்ஷிப்பா கிரியேட் பண்ணணும். ஓகே. இதுல வந்து நமக்கு மல்டிபிள் ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணிட்டு நமக்கு எந்த ரிலேஷன்ஷிப் வேணுமோ அதை மட்டும் ஆக்டிவ்ல வச்சுட்டு நமக்கு அதை கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை இன்ஆக்டிவ் பண்ணிட்டு மறுபடியும் எது தேவையோ அதை ஆக்டிவ் பண்ணி நம்ம கனெக்ட் அப்படி இல்ல. இன்ஆக்டிவ் பண்றது வந்து நம்ம வந்து இன்ஆக்டிவ் பண்ணி ஆக்டிவ் நமக்கு இப்போ 3 ரிலேஷன்ஷிப்புமே அட் அ டைம்ல ஆக்டிவா வேணும். அப்ப என்ன பண்ணுவீங்க? இப்போ வந்து நமக்கு பவர் பி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடும். ஒரு ரிலேஷன்ஷிப் தான் ஆக்டிவா இருக்கும். ஆனா நமக்கு 3 ரிலேஷன்ஷிப்புமே இப்போ ஆக்டிவா இருக்கும்னு நீங்க அப்ப என்ன பண்ணுவீங்க? அதுதான் எப்படி பண்றதுன்னு சொல்றேன். இப்போ வந்து சேல்ஸ் டேட் கீ கூட கனெக்ட் பண்ணிட்டேன். இன்னொன்று வந்து டியூ டேட் கீன்னு இருக்கும். இந்த கீயை வச்சு இங்கே கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நமக்கு 2 ரிலேஷன்ஷிப் இன்ஆக்டிவா இருக்குது. இந்த டாட்டட் லைன்ல இருந்துச்சுன்னா நமக்கு இன்ஆக்டிவா இருக்குதுன்னு அர்த்தம். சாலிட் லைன் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஆக்டிவா இருக்குன்னு அர்த்தம். இப்போ இங்க போறேன். எனக்கு வந்து இதே ஆர்டர் கவுண்ட் நான் எப்படி எடுத்துருக்கேன்னா ஆர்டர் குவான்டிட்டி வச்சு எடுத்திருக்கேன். இது வந்து ஆர்டர் குவான்டிட்டி வச்சு எடுத்திருக்கிறேன்.
இப்போ வந்து ஷிப்டு ஷிப் டேட் வச்சு எடுக்கணும்னா ஷிப்டு கவுண்ட் எடுக்கணும்னா எப்படி எடுக்கிறது? நியூ மெசர் ஷிப் கவுண்ட். இதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்? கால்குலேட். கால்குலேட் நம்ம எப்பப்ப யூஸ் பண்ணுவோம்? கால்குலேட்டோட டெஃபினேஷன் என்னன்னா, கால்குலேட்டரோட டெஃபினேஷன் கண்டிப்பா கேட்பாங்க. இட் எவாலுவேட்ஸ் எக்ஸ்பிரஷன் பேஸ்ட் ஆன் த ஃபில்டர் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லணும். எப்படின்னா, இது வந்து நம்ம என்ன எக்ஸ்பிரஷன் உள்ள தர்றோமோ அதை வந்து எப்ப எக்ஸிக்யூட் பண்ணணும், என்ன ஃபில்டர் தரணுமோ அதுக்கு பேஸ் பண்ணி நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணி தரும். அதான் மீனிங். இப்போ வந்து சம் ஆஃப் ஆர்டர் குவான்டிட்டி. ஓகே. இப்போ அந்த இன்ஆக்டிவா இருக்கிற ரிலேஷன்ஷிப் எப்படி ஆக்டிவ் பண்றது? யூஸ் ரிலேஷன்ஷிப். யூஸ் ரிலேஷன்ஷிப் யூஸ் பண்ண என்ன கேக்குது? காலம் 1 காலம் 2 கேக்குதா? காலம் 1 என்ன கொடுக்கணும்? இந்த டேபிளோட டேட் கீ கொடுக்கணும். என்ன டேட் கீ? இப்போ நம்ம வந்து ஷிப்டு டேட் இருக்குது. ஷிப்டு டேட் கீ அந்த டேபிள்ல எந்த இது கூட கனெக்ட் ஆகணும்? போய் டேட் கீ. கரெக்ட் தானே? டேட் கீ கூட தானே கனெக்ட் பண்ணணும். இப்ப க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா, எடுத்துட்டீங்கன்னா இப்போ வந்து நமக்கு வந்து ஷிப் கவுண்ட் வந்துருச்சு. ஷிப்டு கவுண்ட். இதை வந்து நீங்க இங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அன்னைக்கு எவ்வளவு ஷிப் ஆயிருக்குன்னு சொல்லி உங்களுக்கு டீட்டெயிலா வந்துடும். அந்தந்த மந்த் இந்த மந்த்ல எவ்வளவு ஆர்டர் வந்திருக்கு, இந்த மந்த்ல எவ்வளவு ஷிப் ஆயிருக்குது. ஆர்டர் வந்து அதிகமா வந்திருக்கு, ஷிப் வந்து கம்மியா இருக்குது. பாருங்க, இந்த மந்த்ல ஆர்டர் கம்மியா வந்திருக்குது, ஷிப் வந்து அதிகமா இருக்குது. அதாவது இது வந்து இன்வென்ட்ரிய நம்ம ட்ராக் பண்றதுக்கு அழகா யூஸ் ஆகும். நம்ம வந்து எவ்வளவு இன்வென்ட்ரி வச்சிருக்கோம், எவ்வளவு ஷிப் பண்ணாம வச்சிருக்கோம், எவ்வளவு ஆர்டர்ஸ் இருக்கு, அந்த இன்வென்ட்ரி நம்ம ஈஸியா மெயின்டைன் பண்ணலாம். ஓகே. ஓகே. இப்போ வந்து நம்ம அந்த ரிலேஷன்ஷிப்பை இன்ஆக்டிவா கிரியேட் பண்ணிட்டோம். இந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி டாக்ஸ்ல ஆக்டிவ் பண்ணணும்னா, நான் நியூ மெசரை கிரியேட் பண்ணேன். இது வந்து ஷிப்டு கவுண்ட். கால்குலேட் எப்போ யூஸ் பண்ணுவோம்? கால்குலேட்னா என்னன்னு கேட்பாங்க கண்டிப்பா. எப்படி சொல்லணும்னா, இட் எவாலுவேட்ஸ் எக்ஸ்பிரஷன் பேஸ்ட் ஆன் த ஃபில்டர் கான்டெக்ஸ்ட். நம்ம என்ன எக்ஸ்பிரஷன்னா இப்போ ஒன்றும் இல்லை, சம் ஆஃப் நம்ம வந்து ஆர்டர் குவான்டிட்டி கொடுக்குறோம். சம் ஆஃப் ஆர்டர் குவான்டிட்டி கொடுக்குறோமா? இது வந்து ஒரு எக்ஸ்பிரஷன். நம்ம என்ன ஃபில்டர் தரணுமோ அந்த ஃபில்டருக்கு தகுந்த மாதிரி அந்த எக்ஸ்பிரஷனை மாற்றி, அதுதான் எவாலுவேட்ஸ் எக்ஸ்பிரஷன் பேஸ்ட் ஆன் த ஃபில்டர் கான்டெக்ஸ்ட். யூஸ் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற டேக்ஸ் யூஸ் பண்றோம். இப்போ காலம் 1 காலம் 2 கேக்குது. காலம் 1 என்ன கொடுக்கணும்? ஷிப் டேட் கீ அப்படின்னு ஒரு காலம் இருக்குதுல, நம்ம இன்ஆக்டிவா கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம் இந்த ஏரியா. அந்த காலம் நேம் எது கூட கனெக்ட் ஆகணும்? டேட் கீ கூட நம்ம கனெக்ட் ஆகணும். இதை வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு மெசரை கிரியேட் பண்ணிட்டோம். இப்ப இந்த டேபிளையே நம்ம இந்த மெசரை போடுவோம். எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்க. நமக்கு வந்து அதுக்கு பக்கத்துலயே ஷிப்டு கவுண்ட் இந்த மாசத்துல எவ்வளவு ஷிப் ஆயிருக்குன்னு சொல்லி வந்துருச்சு நமக்கு. கரெக்ட் தானே? இப்போ வந்து ஈஸியா நமக்கு தெரியும் நம்ம எந்தெந்த மாசத்துல நம்ம ஷிப்பிங்கோட இது அதிகமா ஷிப் பண்ணிருக்கோம், ஆர்டரோட அதிகமா ஷிப் பண்ணிருக்கு. சில மாசத்துல ஆர்டர்ஸ் அதிகமா இருக்கு, ஷிப் வந்து கம்மியா பண்ணிருக்கோம். இதுவே டெலிவரி
எத்தனை நம்ம மாசம் எந்த எந்த மாசத்துல எப்படி பண்ணியிருக்கோம் நம்ம அதையும் செக் பண்ணணும். இதே ஃபார்முலா தான். அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இதில் மட்டும் சேஞ்சஸ் மட்டும் பண்ணால் போதும். அதனால பேஸ்ட் ஷிஃப்ட் டெலிவரி கவுண்ட் டியூ கவுண்ட் டெலிவரி கவுண்ட் டெலிவரி கவுண்ட். இங்கே வந்து ஷிப்புக்கு பதிலாக டியூ டேட் கீ அதை கொடுத்துட்டோம்னா நமக்கு வந்து இந்த இதுக்கோட கனெக்ட் ஆகிக்கும். இப்போ டெலிவரி கவுண்ட் இதையும் இன்னொரு இது காலம் ஆட் பண்ணணும். காலம் ஆட் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக தெரியுது. ஒரு மாதத்துக்கு எவ்வளோ ஷிப் ஆயிருக்கு, எவ்வளோ ஆர்டர் வந்துருக்கு, எவ்வளோ ஷிப் ஆயிருக்கு, எவ்வளோ டெலிவரி ஆயிருக்கு. ஓகேவா? இதுதான் யூஸ் ரிலேஷன்ஷிப் நம்ம யூஸ் பண்ணணும். இதுக்காக தான் நம்ம யூஸ் ரிலேஷன்ஷிப்பு நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ தெளிவா புரிஞ்சா இது கண்டிப்பா எல்லா இன்டர்வியூலயுமே இந்த கொஸ்டின் இல்லாம இருக்கும். ஏன் யூஸ் ரிலேஷன்ஷிப் யூஸ் பண்றோம்? நீங்க தெளிவா சொல்லணும். எப்படி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து இந்த மாதிரி ஒரு மல்டிபிள் ஒரு டேபிள்ல மல்டிபிள் டேட் கீஸ் இருக்கும். அந்த டேட் கீஸ் வந்து நம்ம வந்து இன்னொரு டேபிள் கனெக்ட் பண்றப்ப ஒரே ஒரு ரிலேஷன்ஷிப்பை தான் ஆக்டிவா அலோவ் பண்ண பவர் BI. நம்ம மித்த ரிலேஷன்ஷிப் எல்லாம் இன்ஆக்டிவா கிரியேட் பண்ணிடுவோம். அந்த இன்ஆக்டிவா கிரியேட் பண்ண இதைய நம்ம டாக்ஸ்ல கொண்டு வந்து யூஸ் ரிலேஷன்ஷிப்னு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்குவோம். அப்படி பண்ணி நம்ம ஒரே டேட் கீக்கு எகேன்ஸ்டா நம்ம எல்லா வேல்யூஸையும் ப்ராஜெக்ட் பண்ணுவோம். அப்படி சொல்லணும். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் இல்லாம கண்டிப்பா இன்டர்வியூவே இருக்காது. எல்லா இன்டர்வியூலயும் இந்த கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? அடுத்தது என்ன யூஸ் பண்ணலாம்? இதுக்கு கால்குலேட்னா எப்படி நம்ம சொல்லணும்? கால்குலேட் டாக்ஸ்னா என்னன்னு கேட்பாங்க. அது எப்படி சொல்லணும்? கால்குலேட் எக்ஸ்பிரஷன் கால்குலேட் கொடுத்தோம்னா evaluate expression using the filter option based on the filter. based on the filter. ஓகே இப்படிதான் சொல்லணும். ஓகேவா? இது முடிஞ்சுச்சு. நெக்ஸ்ட் என்ன? நெக்ஸ்ட் வந்து ப்ராடக்டோட ப்ராடக்ட் காஸ்ட்டை கால்குலேட் பண்ணலாம். ப்ராடக்ட் சேல்ஸ் காஸ்ட் சேல்ஸ் ப்ராடக்ட் காஸ்ட் equal to sum of product sum of என்ன காஸ்ட் இருந்துச்சு? sum of sales காஸ்ட் இருந்துச்சு. கரெக்ட் தானே? சேல்ஸ் ப்ராடக்ட் ஸ்டாண்டர்ட் காஸ்ட் இருக்கு. என்ன இருந்துச்சு? சேல்ஸ் அமௌண்ட் இல்லை சாரி. டோட்டல் ப்ராடக்ட் காஸ்ட். இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் தயாரிக்கிறதுக்கு இப்போ வந்து நமக்கு டோட்டல் ப்ராடக்ட் காஸ்ட் கிடைச்சிருச்சு. ஓகேவா? இப்போ நான் என்ன பார்க்கணும்னா எனக்கு ஏவரேஜா ஒரு ப்ராடக்டோட காஸ்ட் எவ்வளோன்னு பார்க்கணும். இது வந்து டோட்டல் ப்ராடக்ட் காஸ்ட். நம்ம இது வரைக்கும் தயாரிச்சிருக்கிறது ஒரு ப்ராடக்டோட காஸ்ட் இது.
இது வரைக்கும் தயாரிச்சிருக்கிற நம்ம 17 மில்லியனுக்கு நம்ம தயாரிச்சிருக்கோம் ப்ராடக்ட். ப்ராடக்ட் காஸ்ட் நம்ம ஒரு ப்ராடக்ட் தயாரிக்கிறதுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆச்சு அப்படின்னு செக் பண்ணணும். அதை எப்படி செக் பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க லாஜிக் கட்டணும். Product cost into unit price. Average of product cost into unit price. சிம்பிளா Average. காஸ்ட் பர் ப்ராடக்ட், ஆவரேஜ் காஸ்ட் பர் ப்ராடக்ட். காஸ்ட் பர் ப்ராடக்ட்னு கொடுக்கக்கூடாது, ஆவரேஜ் காஸ்ட் பர் ப்ராடக்ட், ஆவரேஜ் காஸ்ட் பர் யூனிட் ஆர் ப்ராடக்ட். யூனிட் வச்சுக்கலாம். ஈக்குவல் டு சிம்பிள் ப்ராடக்ட் காஸ்ட் Average. டிவைடட் பை, அது ஆவரேஜே கொடுக்க தேவையில்லை, நம்ம ப்ராடக்ட் காஸ்ட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் கொடுத்தோம்னா வேலை முடிச்சு. ப்ராடக்ட் காஸ்ட் கமா ஆர்டர் கவுண்ட். ஒரு ப்ராடக்டான நம்ம காஸ்ட் கிடைச்சிடும். ஆவரேஜ் காஸ்ட் பர் ப்ராடக்ட். டூ 286.07 ஆவரேஜா ஒரு ப்ராடக்ட் நம்ம தயாரிக்கிறதுக்கு காஸ்ட் ஆகுது நமக்கு. ஓகேவா? இதுவே நான் மேக்ஸிமம் ப்ராடக்ட் காஸ்ட் என்ன, மினிமம் ப்ராடக்ட் காஸ்ட் என்னன்னு செக் பண்ணலாம். அதை எப்படி செக் பண்ணலாம்? இப்போ வந்து இன்னொரு மெத்தடை கிரியேட் பண்றேன். ஒரு ப்ராடக்டோட விலை மேக்ஸிமம் என்ன விலை இருக்குது, மினிமம் என்ன விலை இருக்கு. இப்போ ப்ராடக்ட் காஸ்ட் யூனிட் ப்ராடக்ட் காஸ்ட் இருக்கா, இது பண்ணிட்டு சம்முன்றதா இது வரும். மினிமம் பார்த்தேன். மினிமம் வந்து $0.086 ஒரு ப்ராடக்ட் இருக்கு. அதுவே நான் மேக்ஸிமம் பார்க்குறேன். ப்ராடக்ட் காஸ்ட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா $2,000 பக்கமா இருக்கு ஒரு ப்ராடக்ட். $2,171.26 இருக்கு. ஆனா ஆவரேஜ் காஸ்ட் நமக்கு எது இருக்கு. நான் இதை ஃபுல்லா ஒரு கார்டு, ஒரு கார்டு தனித்தனி கார்டா இருக்கு. நான் இது வந்து மல்டிபிள் கார்டுன்னு கொண்டு வந்துக்கிறேன். எனக்கு வந்து சிமிலர் விஷுவல்ஸ்னால நான் மல்டிபிள் கார்டை கொண்டு வந்துக்கிறேன். மினிமம் மேக்ஸிமம் ஆவரேஜ். நான் வந்து இது எல்லாத்தையும் மல்டிபிள் கார்டா கொண்டு வந்துட்டேன். இதுக்கு பதிலா நம்ம விஷுவல் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் கடைசியில எல்லாத்தையும் சொல்லி தரேன். பெஸ்ட் டிசைன் எப்படி பண்றது அப்படின்னு. சும்மா இப்போதைக்கு எல்லா மெசேஜும் நம்ம கிரியேட் பண்ணி வைக்கிறோம். ஓகேவா? இப்போ நமக்கு ஒரு ஜஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும். ஆவரேஜா ஒரு காஸ்ட் பெர் யூனிட் என்ன, ஒரு ப்ராடக்டோட காஸ்ட். இதெல்லாம் எனக்கு வந்து மினிமம் காஸ்ட் ஆஃப் காஸ்ட், மினிமம் யூனிட் காஸ்ட் அப்படின்னு மாத்தோம்னா இங்க போய் இது போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மினிமம் யூனிட் காஸ்ட், மேக்ஸிமம் யூனிட் காஸ்ட். ஓகேவா? ஆவரேஜ் யூனிட் காஸ்ட் பார்த்துச்சு. இப்போ அடுத்தது ப்ராடக்ட் தயாரிக்கிற காஸ்ட் ஆச்சுன்னு பார்த்தாச்சு. நமக்கு வந்து டோட்டலோட ப்ராடக்டோட சேல்ஸ் அமௌண்ட் நம்ம செக் பண்ணலாம். சேல்ஸ் அமௌண்ட் செக் பண்றதுக்கு இதே மாதிரி சம் ஆஃப் சேல்ஸ் அமௌண்ட்
sum of sales டோட்டல் சேல்ஸ் எங்க டோட்டல் சேல்ஸ் இருக்கு மேபி அந்த மாதிரி மென்ஷன் சேல்ஸ் அமௌண்ட் நம்ம வந்து ப்ராடக்ட் தயாரிச்சது எத்தனை ரூபாய்க்கு 17 மில்லியனுக்கு சேல் பண்ணது 29 மில்லியனுக்கு ஓகே இப்போ எனக்கு எவ்வளவு ப்ராஃபிட் ப்ராஃபிட் எப்படி கால்குலேட் பண்ணுவோம் சொல்லுங்க டக்குன்னு சொல்லுங்க சேல்ஸ் மைனஸ் ப்ராடக்ட் profit equal to sales amount measure account sales amount இங்கதான் create sales amount profit எப்படி கால்குலேட் பண்ணலாம் profit equal to sales ஏன் சேல்ஸ் அமௌண்ட் காட்ட மாட்டேங்குது இதுல சரி என்ன சேல்ஸ் அமௌண்ட் இருக்கு ஆனா சேல்ஸ் அமௌண்ட் நம்ம மெசரா கிரியேட் பண்றவங்க அந்த சேல்ஸ் அமௌண்ட் நமக்கு ஷோ ஆகுது ஓகே அப்படின்னா சம் மேல இருக்கு பாருங்க சேல்ஸ் அமௌண்ட் மைனஸ் ப்ராடக்ட் இது வந்து ப்ராஃபிட் $12 million வந்து நமக்கு ப்ராஃபிட் $12 million நம்ம ஃபுல்லா ப்ராஃபிட்னு எடுத்துக்க முடியுமா இந்த கேஸ்ல நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா நான் ஏன் சொல்றேன்னா மேனுஃபேக்சரிங் காஸ்ட் எல்லாமே ப்ராடக்ட் காஸ்டோட நமக்கு இன்க்ளூட் ஆயிரும் ப்ராடக்ட் தயாரிக்கிற காஸ்ட் இப்போ எம்ப்ளாயிஸ்க்கு சேலரி தரது எல்லாமே ஓகே அடுத்தது நம்ம ப்ராடக்ட் காஸ்ட் டோட்டலா இந்த ப்ராடக்ட் எல்லாம் ஷிப் பண்றதுக்கு இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது முதல்ல ஃப்ளிப்கார்ட் அமேசான் வந்த உங்களுக்கு எந்த வருஷம் ஃப்ளிப்கார்ட் அமேசான்ல யூஸ் பண்றீங்க 6 years யூஸ் பண்றீங்க நீங்க ஃப்ளிப்கார்ட் அமேசான் வந்து 2000 நான் வந்து 2011-12 டைம்ல யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன் அப்பெல்லாம் நீங்க ஃப்ளிப்கார்ட் அமேசான்ல ஆர்டர் போட்டீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் வந்து எய்தர் ப்ளூ டாட்னு ஒரு பெரிய கொரியர் இப்படி இருக்கு ஆனா மெயினா ப்ராடக்ட் வந்து ப்ளூ டாட் அந்த கொரியர்ல வரும் இல்லைன்னா வேற என்ன கொரியர் இருந்துச்சு டிடிடிசி கொரியர் அந்த மாதிரி கொரியர்ஸ் வரும்
அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, இது மாதிரி ஷிப்பிங் காஸ்ட்டே ரொம்ப அதிகமா குடுத்துட்டு இருக்கிறோம். இப்ப வந்து நம்மளே ஏன் ஒரு ஷிப்பிங் அதாவது கொரியர் கம்பெனி ஆரம்பிக்க கூடாது? அப்படின்னு சொல்லி தான் ஈகார்ட், அமேசான் கொரியர்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சது. இது இந்த மாதிரி ஒரு அனலைசிஸ் பண்ணி தான். நம்ம வந்து ஒரு இயருக்கு ஷிப்பிங் சார்ஜே நம்ம ரூ. 20 குடுத்துருக்கிறோம். ஒரு இன்னொரு கம்பெனிக்கு நம்ம பே பண்றதுக்கு, நம்மளே அந்த கம்பெனி ஒரு ஸ்டார்ட் பண்ணி நம்ம ரன் பண்ணா எப்படி அதிலேயே ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும்ல நமக்கு. அப்படிதான் இந்த ஈகார்ட் கொரியர்ஸ், அமேசான் கொரியர்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. நம்ம இந்த ப்ராடக்ட்டுக்கு டோட்டலா ஷிப்பிங்க்கு எவ்வளவு காஸ்ட் குடுக்குறோம் அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம். ஷிப்பிங் சார்ஜ் equal to sum of freight shipping charge. ஷிப்பிங் சார்ஜ் மட்டுமே நம்ம எவ்வளவு பே பண்ணிக்கிறோம். நம்ம சேல்ஸ் அமௌண்ட்ல இருந்து நம்ம ஷிப்பிங் சார்ஜ் எவ்வளவு பே பண்ணிக்கணும், எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் ஷிப்பிங் சார்ஜ் பே பண்ணிக்கணும் நம்ம செக் பண்ணலாம். எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் ஷிப்பிங் சார்ஜ் பே பண்றோன்னு. இல்லைன்னா ப்ராடக்டோட காஸ்ட்ல இருந்து நம்ம செக் பண்ணலாம். ஒரு ப்ராடக்ட் தயாரிக்கிறதுக்கு நம்ம 20 சார்ஜ் ஆகுது. நம்ம அதுவே ஒரு ப்ராடக்ட் தயாரிக்கிறதுல இருந்து எத்தனை பர்சன்டேஜ் வந்து நம்ம ஷிப்பிங் சார்ஜா நம்ம ப்ராடக்ட்டுக்கு யூஸ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணலாம். இப்ப ஷிப்பிங் ஷிப்பிங் சார்ஜ் டிவைடட் பை ப்ராடக்ட் காஸ்ட். இப்படி யூஸ் பண்ணலாம். இப்படி யூஸ் பண்ணா சில டைம் எரர் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இது அதாவது மெத்தட்ல எரர் அடிக்கும். அதனால நீங்க டிவைட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. டிவைட் யூஸ் பண்ணி டிஃபால்ட்டா இல்லைன்னா ஆல்டர்னேட்டிவா 0 கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அது ஆல்டர்னேட்டிவா 0 கொடுத்துரும். இடத்துல 0 என்ன பர்பஸ்? 0 வந்து நீங்க ஏதாச்சும் எரர் அடிச்சுன்னா எனக்கு அந்த இடத்துல 0 கொடுத்துரு அப்படின்னு சொல்றது. டிவைட் பண்ண முடியாத நம்பர்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல எனக்கு வந்து 0 கொடுத்துரும். இப்போ வந்து இப்படி இருக்கு. இப்படி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து இது எப்படி நம்ம பர்சன்டேஜா கன்வெர்ட் பண்ணணும்? நீங்க கிளிக் பண்ணி நீங்க போய் பர்சன்டேஜ் சிம்பிள் கொடுத்தீங்கன்னா பர்சன்டேஜ் உங்களுக்கு மாறிடும். ஒரு ஒரு ப்ராடக்ட்டுக்கும் நீங்க ஒரு ப்ராடக்ட் தயாரிக்கிறதுக்கு வந்து ரூ. 100 ஆச்சுன்னா அது இல்லாம உங்களுக்கு ரூ. 4 வந்து அதுக்கு ஷிப்பிங்க்குனே தர்றீங்க. அதாவது டிரான்ஸ்போர்ட்டுக்குன்னே. ஓகேவா? இப்படி இந்த மாதிரி அமேசான், பிளிப்கார்ட் எல்லாம் கால்குலேட் பண்ணி தான் இது பண்றாங்க. அவங்களே ஓன் ஷிப்பிங் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? டவுட் இருக்குங்களா ஏதாச்சும்? இல்லண்ணா. ஓகே. இது வரைக்கும் நாளைக்கு டேஷ்போர்டு கம்ப்ளீட் பண்ணி வச்சிருங்க. நாளைக்கு நம்ம கனெக்ட் பண்ணி இதுக்கு மேல இது பண்ணலாம். நான் இந்த டேஷ்போர்டு உங்களுக்கு சேவ் பண்ணி அனுப்பிச்சு விடுறேன். இது வரைக்கும் நீங்க கன்டினியூ பண்ணி வச்சிருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து நாளைக்கு வந்து கண்டினியூஷனா இருக்கும். இல்லைன்னா இனிமேல் இந்த மாதிரி ஒரே ஃபைல்ல தான் ஒர்க் பண்ண போறோம். இந்த ஃபைல்ல தான் ஒர்க் பண்ண போறோம். கண்டினியூஷன் ஃபைல் தான். நீங்க இது எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கு கிரியேட் பண்ண எல்லா விஷுவல்ஸையும் நீங்க கிரியேட் பண்ணி வச்சிருங்க. 2 பேருமே கிரியேட் பண்ணி வச்சிருங்க. நாளைக்கு இந்த ரெக்கார்டு இருக்குல்லண்ணா, ஆமா இந்த ரெக்கார்ட் நான் இப்பவே அப்லோட் பண்ணிடுறேன்.
யூடியூப்ல சரிண்ணா. ரெஃபரன்ஸ் ஓகே. பார்த்துங்க. ஓகே. ஓகேண்ணா. சரிங்க. சரி. இன்புட் ஃபைல். பை. ஹலோ, சரிங்க ப்ரோ. பை. ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா ப்ரோ? எனக்கு அந்த இன்புட் ஃபைல் இல்ல. இன்புட் ஃபைலா? சரி, ஓகே. நான் உங்களுக்கு அந்த குரூப்ல போட்டிருக்கேன். திருப்பி நான் போடுறேன். ஓகேங்க ப்ரோ. சரிங்க ப்ரோ. சரி. பை.